Hi friends, இந்த வீடியோவில் React useEffect பற்றி பார்ப்போம். useEffect பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்டில் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சைடு எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னா நம்ம குளோபல் வேரியபிளை ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஸ்கோப்பில் வச்சு சேஞ்ச் பண்ணால் அது சைடு எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாடிஃபையிங் வேரியபிள் இல்லை டேட்டா அவுட் சைட் தி கரண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இல்லை HTTP ரெக்வெஸ்ட் இல்லை ஏதாச்சும் டேட்டா சர்வருக்கு சென்ட் பண்ணணும், இல்லாட்டி டாமில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் சைடு எஃபெக்ட். இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனில் கன்சோல் லாக் போடுறது window.consoleல நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுறோம். ஸோ அது ஒரு சைடு எஃபெக்ட். இப்போ சைடு எஃபெக்டோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோம். இப்போது நான் கவுண்டரை ப்ளஸ் பண்ணுறேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே வச்சு. இப்போ நம்ம குளோபல் வேரியபிளை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது குளோபல் வேரியபிளை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் சைடு எஃபெக்ட் ஜாவாஸ்கிரிப்டில். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபெச் மெத்தடோ இல்லை வேறு ஏதாச்சும் குளோபல் வேரியபிள் கால் பண்ணோன்னா அதுவும் ஒரு சைடு எஃபெக்ட். ஸோ இதை தான் ரியாக்டில் யூஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ யூஸ் எஃபெக்டில் என்னென்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், இன்னொன்று dependencies லிஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஃபங்க்ஷன், செகண்ட் பேராமீட்டர் டிபெண்டன்சி அரே. ஸோ இதுதான் யூஸ் எஃபெக்டோட கான்செப்ட். இப்போ இதில் யூஸ் எஃபெக்ட் கோடிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூஸ் எஃபெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரியாக்டில் இப்போது நான் ஒரு ஸ்டேட் செட் பண்ணிக்கிறேன். கவுண்டர் செட் கவுண்ட் யூஸ் ஸ்டேட் கவுண்ட் 0ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்டுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று டிபெண்டன்சி அரே. ஓகே, பட் டிபெண்டன்சி அரே ஆப்ஷனல். ஓகே, இப்போ நான் டிபெண்டன்சி அரே போடாமல் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம கவுண்டர் டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, நான் பட்டன் கிளிக்கில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் பட்டன் ஆன் கிளிக் செட் ஸ்டேட் செட் கவுண்ட் கொடுத்துட்டு கவுண்ட் ப்ளஸ் 1 கொடுக்கும். இங்கே இன்க்ரிமெண்ட் கவுண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் கன்சோல் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் நான் கிளிக் பண்ணும்போது இது ரெண்டர் ஆகுது. இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணும்போது இது ரெண்டர் ஆகுது. ஸோ இந்த காம்போனண்ட்டில் நான் எது சேஞ்ச் பண்ணாலும் இந்த யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். ஓகே, டிபெண்டன்சி அரே போடலைன்னா எது சேஞ்ச் ஆனால் இது கால் ஆகும்.
ஸோ அதுதான் இந்த யூஸர். இப்போ நான் டிபெண்டன்சி useEffect இப்போ பார்த்தீங்கன்னா இந்த useEffect வந்து இனிஷியல் மவுண்ட்டில் மட்டும்தான் ரெண்டர் ஆகும். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணாலும் இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன், இந்த இது மட்டும்தான் திருப்பி ரீரெண்டர் ஆகும், இது வந்து ரீரெண்டர் ஆகுது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில், செட் டைட்டில் அது ஓகே, ஹலோ டைட்டில். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து டைட்டில் லோடிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டைட்டில் வந்து ஏபிஐ கால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அது இனிஷியல் மவுண்ட்டில் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் செட் டைம் அவுட் போடுறேன், ஏபிஐ கால் போடாமல். இப்போது ஏபிஐ வந்து 2 செகண்ட்ஸ் கழித்து காலாகி செட் ஆகுதுன்னா நம்ம இங்கே செட் டைட்டில் சேஞ்ச். இப்போ 2 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு நம்ம வந்து useEffect வித் எம்டி டிபெண்டன்சிஸ் போட்டுக்கலாம். அது வந்து இனிஷியல் ரெண்டரில் மாத்திரம் ரெண்டர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து useEffect எதுக்குன்னா, இப்போ கவுண்ட் சேஞ்ச் ஆனால் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது கன்சோலில் நான் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போது நமக்கு இது வந்து ரன் ஆகாது, ஏன்னா இது இனிஷியலில் மட்டும்தான் ரன் ஆகும். ஆனால் இதுவும் ரன் ஆகும், ஏன்னா இந்த useEffect வந்து எது சேஞ்ச் ஆனாலும் ரன் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒன் சேஞ்ச் ரெண்டர், கவுண்ட் சேஞ்ச். ஸோ இதுதான் வந்து useEffectோட கான்செப்ட். இப்போது டைட்டில் ஒன் கவுண்ட் எதாச்சும் ஒன்று சேஞ்ச் ஆனாலும் நான் செக் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் டைட்டில் இங்கே போட்டுக்கலாம். இப்போ டைட்டில் சேஞ்ச் ஆனாலும் கவுண்ட் சேஞ்ச்னாலும் கவுண்ட் சேஞ்ச் பண்ணாலும் இதுக்குள்ளே வரும். பார்த்தீங்கன்னா கவுண்ட் சேஞ்ச், டைட்டில் சேஞ்ச். ஓகே, ஸோ இதுதான் useEffectோட கான்செப்ட். நீங்கள் எத்தனை டிபெண்டன்சிஸ் நான் போட்டுக்கலாம் இங்கே. ஸோ ஸ்டேட்டை வந்து அப்டேட் ஆகிறப்போ வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு இது வந்து ஃபங்க்ஷன் இப்படி போட்டு நம்ம க்ளீனப்பு பண்ணிக்கலாம். ஸோ க்ளீனப் பண்ணுறதுக்கு க்ளீனப் ஃபங்க்ஷன் ஆர் அன்மவுண்ட் இங்கே வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஏபிஐ க்ளோஸ் பண்ணுறதுக்கு இல்லை வெப்சாக்கெட் ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதில் நம்ம எழுதிக்கலாம். அன்மவுண்டாக இருக்கும். ஓகே, இது பார்த்திங்கன்னா அன்மவுண்டாக இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் எஃபெக்டோட கான்செப்ட். ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.